Taste the Daily. இந்திய அளவில் பால் உற்பத்தி குறித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டுகளில் பால் விலை உயர்ந்துள்ளது என்பது உண்மையா? பால் விலையை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். அதில் கடந்த 5 ஆண்டுகளில் நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் பால் மொத்த விற்பனை விலை குறியீடு இரண்டிலும் பிரதிபலிக்கும் வகையில் பால் விலையில் மிதமான அதிகரிப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் நலன் குறித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். மேலும் பாரம்பரிய மீன்பிடித்துறையில் பணிபுரியும் மீனவர்களின் நலனுக்காக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுமா? தற்போதுள்ள சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தில் மத்திய பங்கு மற்றும் மாநில பங்கு என்ன? 60 வயதுக்கு மேற்பட்ட பாரம்பரிய மீன்பிடித்துறையில் பணிபுரியும் மீனவர்களுக்கு சிறப்பு நலத்திட்டம் மத்திய அரசு அறிமுகப்படுத்துமா? உள்ளிட்ட கேள்விகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங், மீன்பிடி தடை காலத்தில் மீன் வளங்களை பாதுகாப்பதற்காக சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பாரம்பரிய மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.